உன் சந்ததியின்மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின்மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்துகொண்ட யெசபேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்குத் துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்துகொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன்மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின்மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின்மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின்மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரிச்செடிகளைப் போல வளர்வார்கள். ஒருவன், நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பேரைத் தெரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு யெசபேலின் நாமத்தைத் தெரித்துக் கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவருந்தானே, என்னைத் தவிர தேவன் இல்லை என்று யெசபேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஏசாயா 44 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை.